வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் சயின்ஸ் பாடப்பிரிவு கட்டாய கல்வி தகுதிகள், முதுகலை ஆசிரியர் பாடப்பிரிவு பிஜிடிஆர்பி காலி பணியிடங்கள், விண்ணப்பிக்க முறை. தூத்துக்குடி துறைமுக கல்வி அலுவலகத்தில் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் இருக்குது. விண்ணப்பிக்கிறது என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேலும் டெட்டு 2026 பணிச்சான்று, தேவையின்றி அடுக்கப்படும் ஆவணங்கள், தேர்வு தேர்தல் காலத்தில் அவதிக்குள்ளாகும் ஒட்டுமொத்த கல்வித்துறை தீர்வுதான் என்ன, யார் கரங்களில் இது தவிக்கப் போகிறது. டெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 பணிச்சான்று, தேவையின்றி எடுக்கப்படும் ஆவணங்கள், தேர்தல் காலம் அப்படின்றதுனால அவதிக்குள்ளாகும் ஒட்டுமொத்த கல்வித்துறை. இதற்கு யார் தீர்வு கொடுப்பாங்க? ஆசிரியர் பணியில் உள்ளோருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026க்கு விண்ணப்பிக்க ஆசிரியர்களின் சர்வீஸ் சர்டிஃபிகேட் தேவை. பணி நியமன அலுவலர்கள் என்ற வகையில் தொடக்க கல்வித்துறைக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் முதன்மை கல்வி அலுவலரும் அளிக்கும் பணிச்சான்றிதழ்கள் அங்கீகரிக்கப்படும். ஆனால் மேற்படி அலுவலகங்களில் ஆசிரியர்கள் பணிப்பதிவேடுகள் பராமரிக்கப்படுவதில்லை என்பதால் அவற்றை பராமரிக்கும் வட்டார கல்வி அலுவலர், உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியரின் பணிந்துரை பேரில்தான் டிஓ சிஓக்களுக்கு ஆசிரியர் பணிச்சான்றிதழ்கள் வழங்க இயலும். இந்த பரிந்துரையை வழங்கி பணி நியமனம் தொடங்கி எஸ்ஆர் முதல் பக்கம் கல்வி தகுதி சான்றிதழ்கள் என ஒவ்வொரு ஆசிரியரிடம் சராசரியாக 20 to 50 தாள்கள் அடங்கிய ஆவணம் 3 பிரதிகளில் தேவைப்படுவதாக தொடர்ந்து தகவல் வந்தமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது தேர்விற்கு விண்ணப்ப பேரில் 99% தேர்நிலை சிறப்பு நிலை பெற்றவர்களே. அந்நிலைக்கான அங்கீகாரத்தின் போதே மேற்படி ஆவணங்களை முறையாக சமர்ப்பித்து சரிபார்க்கப்பட்ட அவர்தான் பணிவேடுகளில் உள்ள பதிவுகளும் மேற்கொள்ளப்பட்டு விட்டன. இதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவ்வகையில் 100% சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு பணிபுரிந்து வருவோரின் கல்வி தகுதிகள் பல முறையை சரிபார்த்து வட்டார அளவிலான பணிமூப்பு பட்டியலில் கொடுத்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை 3 தாள்களிலேயே முடிய வேண்டிய நடைமுறை தான். ஆனால் ஆசிரியர்கள் கோருவதை பிஓ HM பதிவேட்டில் சரிபார்த்து டிஓ சிஓக்கு அனுப்பினால் போதுமாகும். கல்வித்துறை அல்லாத மற்ற துறைகளில் பலகலமாக இதுவே நடைபெறுவது முறை அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. சில விதிமுறைகள் இப்போ மாற்றணும். இண்டிவிஜுவல் எம்இஸ் லாகின் டிஆர்பியின் டெட்டிற்கு விண்ணப்பிக்க நடைமுறையை கொண்டு வரும் வல்லமை சார்ந்த துறைகளாக இருக்கும். தேவையற்ற ஜெராக்ஸ் குவிப்பு நடைமுறையை தவிர்த்து எஸ்ஆர் அடிப்படையில் சர்டிஃபிகேட் வழங்கிட வேண்டும். எம்இஸ் மூலம் டெட் தேர்விற்கு விண்ணப்பித்தல், எம்இஸ் ஆன்லைன் வழி அப்ரூவல், சர்டிஃபிகேட் வழி வழங்கிடல் என்ற 3இல் ஒன்றையாகி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் களத்தில் விரைந்து செயல்படலாம் அப்படின்றது இவங்க ஒரு பக்கம் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த இதை மாற்றுங்க அப்படின்றத பெருசாக கேட்குறாங்க. அடுத்து டெட் தேர்வில் ஃபெயிலானவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்க போகிறாங்க. சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் இவர்களுக்கு வர இருக்குது. 2,36,000 பேர் டெட் தேர்வில் 2025 டெட் தேர்வில் ஃபெயிலாக இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான சிறப்பு டெட்டு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். டெட் தேர்வில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 60 மதிப்பெண்களை வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை போயிட்டுருக்கு. அமைச்சர் அன்பில் மகேஷிடம் கோரிக்கைகள் நிறைய வச்சுருக்காங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. தூத்துக்குடி துறைமுக கல்விக் கழகத்தில் ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகள், டீச்சர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தூத்துக்குடி போர்ட் எஜுகேஷனல் கவுன்சில். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் 4, பட்டதாரி ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க சயின்ஸ் அறிவியல். விண்ணப்பிக்க முறை பார்க்குறப்ப இணையதள முகவரி அதிகாரப்பூர்வ விஓசியோடைய துறைமுகத்தை போர்ட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் அஞ்சலக மூலமாக அனுப்ப வேண்டும். உள்ளூர் மாவட்டத்தினருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடித்திருக்க வேண்டும். டெட் ஆசிரியர் தேர்வில் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். அதே பிஜிடிஆர்பி ஆசிரியர் இருந்தால் வேதியியல், பொருளியல், வணிகவியல், பொதுப்பறிவு, விலங்கியல் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அரசு என்ன நினைக்கிறோ அந்த ஊதியத்தை கொடுக்க போகிறாங்க. 36,900 1,10,000 அரசு ஊதிய நிர்ணயப்படி 18வது ஊதிய குழுவுடைய அடிப்படையில் இவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.